மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு காப்பு கட்டி விழா துவங்கும். பங்குனி முதல் செவ்வாய் 8ஆம் நாளில் அம்பாளுக்கு பொங்கல் வைத்தல், மது, முளைப்பாரி, கரகம், அக்னி சட்டி எடுத்தல் சிறப்பாக நடத்தப்படும். பால்குடங்கள் பூக்குழி இறங்குதல் நடக்கின்றது. பல்லாயிரக்கணக்கானோர் நேர்த்திக்கடன் செலுத்துவர். மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் நேர்த்திக்கடன் நேர்ந்து பால்குடம் எடுப்பது சிறப்பு. திருவிழா அன்று காலை முத்தாலம்மன் கோவில் ஊரணியில் நீராடிய பக்தர்கள் அங்கிருந்து பால் குடங்களை ஏந்தி கொப்படியம்மன் கோவில் வீதி, செக்காலை ரோடு, முத்திப்பட்டணம் வழியாக முத்துமாரியம்மன் கோவிலை அடைவார்கள். அம்மனுக்கு பால் அபிஷேகம் ஆனந்த வெள்ள அருவியாக நடக்கும். கோயிலில் கரகம், மது, முளைப்பாரி மறுநாள் காலை 9:30 மணிக்கு கோயில் காவடி, பால்குடம், பூக்குழி இறங்குதல், மாலை முளைப்பாரி புறப்படும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா, சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும். தலப்பெருமை: ஒரு நாள் தன்னை ஏளனப்படுத்திய ஒருவரை, உன் தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றுக்கடியில் இருக்கும் தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி இருக்கும், அதை பறித்து கொண்டு வா என்றார். அவரோ சிரித்தபடியே, என் வீட்டிலா, கிணற்றடியிலா தக்காளி செடியா, எனக்கே தெரியாமல் செடியாவது பழமாவது என கிண்டலாக பதில் கூறினார். சிறுமியோ, போய் பார், தக்காளியை கொண்டு வா என்று கூறினார். அவர் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தார். அங்கு கிணற்றடியில் திடீரென முளைத்திருந்த தக்காளி செடியில் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் மட்டும் இருந்தது. அப்போதுதான் அவருக்கு அந்த தெய்வ சிறுமியின் மகிமை புரிந்தது. உடனே தக்காளி பழத்தை பறித்து சிறுமியிடம் கொடுத்து அவளது காலில் விழுந்து வணங்கி ஆசை பெற்றார். அன்று முதல் பக்தர்கள் இத்தலத்தில் தக்காளியை காணிக்கையாக செலுத்தி வருகிறார்கள்.